அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனல் தமிழே அமுதே சேனல். இந்த சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது மாணவர்களும் ஆசிரியர்களும் பற்றி சொல்ல போகிறேன். மாணவர்கள் ஆசிரியர்களுக்குள்ள தொடர்பு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தயவுசெய்து முதல்ல நான் கேட்ட ஒரு ஆசிரியர் உள்ள வகுப்பறையில் வரும்பொழுது என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் இருக்கும். முதல்ல மோட்டிவேட் பண்ணுவார். அப்புறம் உற்சாகப்படுத்தின பிறகு எக்ஸ்பிரஷன் பண்ணுவோம். எக்ஸ்பிரஷன் அப்படின்னா விவரித்தல். எக்ஸ்பிரஷன் வியூஸ் வித் கான்செப்ட்ஸ் ஆஃப் தி லெசன். ஒரு பாடத்தினுடைய நோக்கத்தையும் கருத்தையும் சொல்லுவார். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாணவர்கள் அப்சர்வேஷன் கிரகிக்கணும், தன்மையப்படுத்திக்கணும், உள்ள வாங்கிக்கணும். அதை என்ன சொல்கிறாங்கிறத அதுக்கு பேர் தான் என்னது அப்சர்வேஷன். இது மாணவர்களுடைய நிலை. அடுத்தது ஆசிரியருக்கு மாணவருக்கு உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்றது. இன்டராக்ஷன்னா மாணவர்கள் பாடங்களை பற்றி ஐயப்பாடுகளை ஆசிரியர்கிட்ட கேட்கலாம், ஆசிரியர்கள் விளக்கமாக சொல்லலாம். அதனால வினாதல் வினாயவை தொடுத்தல் அப்படி சொல்றது ஒரு இலக்கணத்தில் சொல்லுவாங்க. வினாயை தொடுத்தல்னா அவர் வினாக்கள் கேட்பார், நீங்கள் கேட்டு முடிச்சதுக்கு அவர் சொல்லுவார். அப்புறம் அவர் உங்களை கேட்பார், ஏன்னா பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த கேட்பார். அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க மக்சிய அப்படின்னா மீன் என்ன பண்ணும், முட்டையிட்ட பிறகு தன்னுடைய பார்வையாலேயே குஞ்சு பொரிக்கும். அதுபோல ஒரு ஆசிரியர் மாணவரை பார்க்கும் பொழுது அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய உள்கருத்து என்ன, அவருடைய மனநிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு தன்னுடைய பார்வையிலேயே அந்த மாணவர்களை வச்சிருக்கணும். அப்போதான் அந்த வகுப்பறை நல்லா இருக்கும், அமைதியாகவும் இருக்கும், தெளிவாகவும் இருக்கும். அதே மாதிரி குக்கடைங்கிறது என்ன, கோழி என்ன பண்ணும், முட்டையிடும், அடைகாத்துக்கும், தன்னுடைய இறகுகளால் அடைகாத்து வைக்கும். அதுபோல மாணவர்களை ஆசிரியர்கள் என்ன பண்ணணும், அனுசரித்து அவங்களுடைய நோக்கத்துக்கு போய் அவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். அதுதான் குக்கடை என்று சொல்லுகின்ற உத்தி. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இப்போ மத்ஸ்ய பார்த்தோம், குக்கடை பார்த்தோம். அதுக்கடுத்து கமடைங்கிறது ஆமை என்ன பண்ணும், முட்டையிட்ட பிறகு அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். இப்போ கடற்கரையில் பார்க்கலாம் அந்த விஷயத்த. கடலில் குஞ்சு முறைச்ச பிறகு அதெல்லாம் குஞ்செல்லாம் எடுத்து கடலில் விடுவான்னு சொல்லுவாங்க. இந்த ஆமை என்ன பண்ணும், தாய் ஆமை முட்டையிட்ட பிறகு அதனுடைய நினைவாலேயே இருக்கும். அந்த நினைவிலேயே குஞ்சு பொரிச்சிடும். அது மாதிரி மாணவர்கள் ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க கேட்டு அதை மனசுல வச்சுட்டே இருந்தாலே அவங்களுக்கு அந்த உத்வேகம் இருக்கும். அதாவது they are able to know what the teacher taught inside the class அப்படிங்கிறது தெளிவாக 3 வகையை பார்த்தோம். மத்ஸ்ய, குக்கடை, கமடை. கடைசியாக உள்ளது மர்கடைனா குரங்கு என்ன பண்ணும், குட்டி போட்ட பிறகு அந்த குரங்கு குட்டி தாயோட வயிற்று நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கும். அது எங்கே தாயினாலும் எங்கே விழுந்தாலும் எங்கே எழுந்தாலும் தன்னுடைய பிடியை தாயினுடைய வயிற்றிலிருந்து குரங்கு குட்டி விடவே விடாது. அதுபோல ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த பாடங்களானாலும் சரி, இல்லை எந்த ஒரு வழிகாட்டுதலானாலும் சரி, அதை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டால் அதை கடைசி வரைக்கும் விடாத அளவுக்கு குரங்கு பிடியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த 4 வகையும் முதல் 2 ஆசிரியர்களுக்கும் அடுத்த 2 மாணவர்களுக்காகவும் சொல்லப்பட்டிருக்கு. நன்றி.